விழுப்புரம் அருகே தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் வணிக வளாகம் உள்ளது. இதில் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருச்செந்தூர் அருகே சுகாதாரமற்ற நிலையில் உள்ள பள்ளியை சீரமைக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செந்தில் முருகன் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கிருக்கும் வாகன காப்பகம் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்திருப்பதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே இவற்றை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் மனித சங்கிலி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த மனித சங்கிலியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் அருகே 2 தினங்களுக்கு முன் பறிமுதல் செய்யப்பட்டவை சந்தன மரங்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்குள்ள பள்ளிப்பட்டு பகுதியில் நேற்று முன்தினம் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சிவப்பு நிறமுடைய மரத்தை இருவரிடம் பறிமுதல் செய்தனர். அந்த மரத்தை வனத்துறையினர் ஆய்வு செய்த போது அவை சந்தன மரங்கள் என்று தெரிய வந்தது. நெல்லை அருகே விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் சாலையின் இருபுறமும் குவிந்து கிடந்த மணலை பொதுநல அமைப்புகள் அப்புறப்படுத்தின. அங்குள்ள முருகன்குறிச்சி பகுதியில் சாலையில் இருபுறமும் மணல் குவிந்து கிடப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு பொதுநல அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து குவிந்து கிடந்த மணலை அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக காவலர்களுக்கு ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் கலந்து கொண்டு ரோந்து வாகன செயல்பாடுகளை தொடங்கி வைத்தார். நெல்லை அருகே 2 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆலங்குளம் பகுதியில் பெருமாள் என்பவருக்கு சொந்தமான கடையில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ அருகில் இருந்த மரக்கடைக்கும் பரவி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உளுந்துக்கு முறையான விலை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாசலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்துக்கு சரியான விலை வழங்காமல் வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைத்து கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் பேருந்து நிலையத்தில் அனாதையாக கிடந்த ஆண் குழந்தையை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் அனாதையாக 1.5 வயது ஆண் குழந்தை நின்றுள்ளது. இதை பார்த்த நடத்துனர் நந்தகுமார் மற்றும் ஓட்டுநர் தயாளன் ஆகியோர் குழந்தையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தை டான் பாஸ்கோ அன்பு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டது.